அப்பொழுது பெரியார் வருகிறார். பெண்ணே, கற்பு உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்துக் கொள்ளாதே. கற்பு என்பதை புனிதம் என்பார்கள். இவர்கள் வரலாற்றில் எதையெல்லாம் புனிதம் புனிதம் என்று கூறுகிறார்களோ அதையெல்லாம் அடிமைத்தனப்படுத்திய வைத்திருக்கிறார்கள். ஆக கற்பு என்றதற்கு சொல் புரளாமை என்று ஒரு அர்த்தம் கூட இருக்கிறது. அதனால் அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். உனக்கு யாரை பிடிக்கிறதோ திருமணம் செய்து கொள். விதவையாக இருந்தீ என்றால் மறுமணம் செய்து கொள். நீ அவர்களுக்கு பிள்ளை பெற்று போட்டுக்கொண்டே இருக்காதே பெண்ணே, கர்ப்பதடை செய்து கொள். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும். சொத்தில் உனக்கு உரிமை உண்டு என்று கூறி பெண்களை இந்த சமுதாயத்தில் இருந்தும் பெண்களிடமிருந்தும் இருந்தே மீட்டெடுத்தவர் பெரியார் அவர்கள். மக்களே, நான் ஒன்று கூறுகிறேன் கேளுங்கள். அண்ணா கூறியிருந்தார், அதாவது ரங்கோன் ராதா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, ஒரு புதினம் இருக்கிறது. அந்த புதினத்திலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெண்கள் தான் நீதி கொடுக்கும் இடத்தில் அமர வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இன்று 11 நீதிபதிகள் இருக்கிறார்கள், பெண் நீதிபதி இருக்கிறார்கள். இன்று நம் முன்னே ஒரு வழக்கறிஞர் அமர்ந்து இருக்கிறார். இன்று இருந்தால் அண்ணா நிகழ்ந்திருப்பார். பெண்ணே, திராவிடம் ஒரு பெண்ணை என்ன செய்யும் என்றால், நாம் நாகம்மையார் அவர்களை தான் எடுத்துக்காட்டாக எடுக்க வேண்டும். அவர் ரிவோல்ட் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் நாகம்மை அம்மையார் அவர்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், ரிவோல்ட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது, கட்டுப்பாட்டை உடைத்தல். என்ன கட்டுப்பாட்டை உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அரசு, மதம், அதிகாரம், முதலாளித்துவம், ஆண் இவர்கள் இயற்கைக்கு புறம்பாகவோ மனித தர்மத்திற்கு எதிராகவோ செயல்பட்டார்கள் என்றால் அந்த கட்டுப்பாட்டை உடைப்பேன் என்று கூறி யாவரும் சமம் என்று பிரச்சாரம் செய்வோம். அதற்கு பெயர்தான் ரிவோல்ட் என்று பெயர் கொடுத்தார். நாகம்மை ஒரு சாதாரண பெண். திராவிடம் உள்ளே போன பிறகு அவருடைய பகுத்தறிவை நீங்கள் பார்க்க வேண்டும் பெண்களே. உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன். மக்களே, நமக்கெல்லாம் தெரியும், செங்கல்பட்டு மாநாட்டு சுயமரியாதை மாநாட்டிலே 1929 அன்று பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படும் என்று பெரியார் தீர்மானம் எழுதினார். 1909 அன்று கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அதன் சட்டத்தை சீர்தெடுத்து பெண்கள் எல்லோருக்கும் சொத்தில் உரிமை என்று இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் அது அமல்படுத்தப்பட்டது. மக்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். 2005 தான் அது நாடு முழுவதும் விரிவடைகிறது. அப்ப இந்த 16 வருஷமா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், அரசியல்வாதிகள் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் என்ன இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 16 வருடம் யோசித்துக் கொண்டிருந்தார்களா பெண்களுக்கு எப்படி முன்னேற்றம் கொடுப்பது என்று? மேலும் ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று ஒரு செஞ்சுரி அடித்து விட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். 1929 தற்பொழுது 2024 ஆகிறது. 1929 அன்று எவ்வளவு ஒரு புரட்சிகரமாக முற்போக்கு சிந்தனையுடன் இந்த தீர்மானத்தை அன்று நிறைவேற்றிருப்பார் பெரியார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி செய்கிறார் என்றால், மக்களை யோசித்து பாருங்கள். திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மதாகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது முழுக்க சமூக நீதி ஓடினால் மட்டுமே மக்களை இவ்வாறு சிந்திக்க முடியும். ஏன் என்று கூறினார். ஆத்மதாகம் என்றால் எல்லாருக்கும் புரிகிறதா மக்களே? நமக்கு இப்ப பாடல் கேட்க சிலர் பாடகராக இருப்பார்கள், அவர்கள் பாடகராக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் திராவிட இயக்க சிந்தனையாளர்களின் ஆத்மதாகம் என்னவென்று இருக்கிறது என்றால் சமூக நீதி என்று இருக்கிறது. நான் கூறுகிறேன், இப்பொழுது 18 வயது ஆனவுடன் உங்களுக்கு நான் திருமணம் செய்த 5000 ரூபாய் பணம் தருகிறேன் என்றால் நீங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டீங்களா? இல்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேன்னா நீங்க யாரும் ஓட்டு போட மாட்டீங்களா? அது முக்கியம் இல்ல கலைஞருக்கு. கலைஞர் என்ன செய்தார் என்றால், நீ 8வது வரைக்கும் படி, நான் உனக்கு 5000 ரூபாய் உனக்கு திருமண உதவிக்கு பண்றேன். நீ 10வது வரைக்கும் படி, நான் 10,000 ரூபாய் தரேன். 25,000 ரூபாய் வரைக்கும் நான் உனக்கு தரேன். ஏன்? அதோட விளைவு என்ன? பெண்கள் படிக்க வந்தார்கள், அதிக மதிப்பெண் எடுத்தார்கள், மாநிலத்திலே முதல் மாணவியான பெண்கள் வந்தார்கள். எப்படி அவர் முன்னேற்றி கொண்டு வருகிறார்? இதெல்லாம் ஓட்டுக்காக நினைக்கிறீங்களா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி முற்போக்குத்தனமான சிந்தனையில் அன்று பெண் சொத்துரிமை திட்ட தீர்மானம் மேற்கொண்டதும், இன்று பெண்கள் 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் 10ஆம் வகுப்பு இருந்தால் 10,000 தருவேன் என்று கூறுவதும் ஓட்டுக்காகவா? பெண்களே, மாணவர்களே கூறுங்கள், ஓட்டுக்காகவா பதவிக்காகவா? இல்லை மக்களே, பெண்களை முன்னேற்ற வேண்டும், நாம் பெண்களை மேலே அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான உணர்வே அதில் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்தார் என்றால், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தார். 5ஆம் வகுப்பு வரை பெண்கள் தான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று கூறினார். மகளிர்களுக்கு பெண் ஆசிரியர்களே செல்ல வேண்டும் என்று கூறி 1973 பெண் காவலர்களை எல்லாம் உள்ளே எடுக்கிறார் நம்மளுடைய கலைஞர் அவர்கள்.
எடுத்துட்டு அவர் சொல்றாரு, என்ன செய்திருக்கிறார் என்றால், பெண்களுக்கு தேவையாக கல்லூரிகளை கட்டி கொடுத்து, அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்து கொடுத்து, 33% இடஒதுக்கீடும் கொடுத்து, அவர்கள் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வியும் கொடுத்து, பெண்களின் சுயமரியாதையும் அவர்களின் உரிமையையும் அவர்களையே தேடி போக செய்தார் கலைஞர் என்பதுதான் உண்மை. இங்கு எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்காய் ஆம்பளை வந்து ஒரு பொண்ணுக்கு தொலையா நிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண் கையில ஆயுதத்தை கொடுத்து பெண்ணே பெண்ணுக்கு ஆயுதமாக மாற்றி இருக்கிறார் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. 2001 ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் போட்ட திட்டத்தை எல்லாம் விரிவுரைப்படுத்துறாங்க, அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு பெண்ணுக்கே பாடம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கே நீ ஒரு பெண்ணை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் அவளது சுயமரியாதையை நோக்கி என்று ஒரு பெண்ணுக்கே பாடம் எடுத்து வென்றிருக்கிறார் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. அடுத்த படிநிலையை பாருங்கள். தற்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொன் விழா அல்ல பெண் விழா என்று விட்டார். 22 பேரில் வந்த பெண் காவலர்கள் தற்பொழுது 37% இருக்கிறார்கள் மக்களே. அவர்களை அழைத்து அவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். 50 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது மக்களே. ஒரு முறை யோசித்து பாருங்கள். இதில் மிக முக்கியமான ஒன்று ரோல் கால். அதை வந்து 7 மணியிலிருந்து 8 மணியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது அப்படி என்று அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் காவலர்களுடைய தொழில் வந்து ஒரு 8 to 5 வரைக்கும் எனக்கு டியூட்டினா, பின்னாடி குற்றவாளி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு டியூட்டி பிடிச்சிருச்சுலாம் நான் வர முடியாது. ஏன்னா குற்றவாளி தப்பிச்சு ஓடிடுவார். அவரை கூப்பிட்டு உள்ள வச்சு அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் சட்டப்படி முடித்து விட்டு தான் அவர்கள் வர வேண்டும். ஆக இந்த கன்செஷன் பீரியடுங்கிறது அந்த காவலர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அது எப்படி சொல்றதுன்னு அதில் நானே பயனடைஞ்சிருக்கேன். 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் நீங்க நைட்ல பாதுகாப்பாக பெண்கள் எங்கேயாவது நின்னீங்கன்னா 1091 112 என்ற எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கன்னா ரோந்து வாகனம் சுத்திக்கிட்டே இருக்கும். அது உங்களை அழைச்சிட்டு போய் எங்க விட்டுருனா நீங்க எங்க போகணுமோ இலவசமா கொண்டு போய் விடுறது. இதுல அவர் முதல்வராக தெரிகிறார். நம்மளுடைய தாய் உள்ளம் கொண்ட ஒரு தகப்பனாக தெரிகிறார். மக்களே, பெண்களே, யோசித்து பாருங்கள். இதில் பதவி எங்கே இருக்கிறது, ஓட்டு எங்கே இருக்கிறது? பெண்களின் முன்னேற்றமும் பாதுகாப்பும் அல்லவா இருக்கிறது? அதை யோசித்து பாருங்கள் மக்களே. நீங்கள் கூறுங்கள், ஒரு முறை நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒரு பள்ளியில் கொடுத்து விட்டு ஒரு பேருந்தில் ஏறி காசு கொடுத்துட்டேன். ஐயா எனக்கு காசெல்லாம் கிடையாதுமா, இது ஐயாவோட இலவச பேருந்து என்று சொல்லிவிட்டு அவர்கள்ட்ட நான் கேட்குறேன், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப இயல்பாக நான் கேட்குறேன். ஏன்னா பேசிக்கிட்டே போவோன்னு அவங்க சொல்கிறாங்க, 8500 எனக்கு சம்பளம், 1500 வந்து நான் இதுலேருந்து எனக்கு இதில் கிடைக்கும். முதல்ல அவ்வளோ செலவாகும், இப்போ அது எனக்கு அவர் சேமிச்சு தர. எனக்கு தான் தெரியும் அந்த 1500 அருமை என்னன்னு. 40% இருந்த பெண் பயணிகள் 63.36% எப்படி மாறினாங்க? அதுக்கு அடிப்படை உண்மைன்னு அங்கதான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஒருத்தவங்க வேலைக்கு போகணும்னா 1 மாசம் கழிச்சு தானே சம்பளம் கொடுப்பாங்க, முன்னாடியே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலைக்கு போகிற அந்த 1 மாசம் யாரு காசு கொடுப்பா? இப்போ ரொம்ப தூரத்துல வேலை இருக்கு, ஆனா நல்ல வேலை, ஆனா போக முடியல, ஏன்னா காசு இல்ல. அதற்கு பெண்களுக்கு வழியை செய்திருக்கிறார். மக்களே, இது எவ்வளவு பெரிய பெண் முன்னேற்றம் என்று யோசித்து பாருங்கள். எனக்கு இதில் மிகவும் பிடித்தது என்னவென்றால், மக்கள் உரிமை தொகையில் ஒரு அம்மையார் கூறுகிறார், மாதவிடாய் காலங்கள்ல என்னால வேலைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்க முடியுது. 200 300 பிடிச்சுப்பாங்களாம். இப்ப என்னால அதுக்கு லீவ் எடுத்துக்க முடியுது. ஏன்னா எங்களுக்கு வந்து முதல்வர் ஐயா அந்த பணம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால, அதனால்தான் மக்கள் உரிமை தொகை என்று அதற்கு வைத்திருக்கிறார். பெண்களே, இதை ஏன் நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன்? நீங்கள் தான் நாளைய சமுதாய மாணவ மாணவிகளே, நீங்கள் பார்க்க வேண்டும், இதில் ஓட்டு இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, இல்ல மக்களின் முன்னேற்றம் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கூறலாம். அடுத்தது இந்த புதுமை பெண் திட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கடைசி தேதி இல்லைங்கிறது தான். நீங்க சொல்லுங்க, இப்ப கடைசி தேதின்னு ஒண்ணு வச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தை வெளியிட்டாலும் இது மாறப்போதா? இது வந்து ஒரு பெரிய விஷயமா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. 6 முதல் 8 வகுப்பு நீ எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும், 9 முதல் 12 வரைக்கும் நீ அரசு பள்ளியில படிச்சுனா உனக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் தொகை வருது. ஆனா அந்த கடைசி நாள் இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பொதுவா ஸ்காலர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி ஸ்காலர்ஷிப் டேட் முடிஞ்சிடும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு எப்ப தெரியும்னா மார்ச்ல தான் தெரியும். ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் அது வரைக்கும் மன உளைச்சல்லே இருப்போம். ஆக நான் உனக்கு டேட் பிக்ஸ் பண்ணி உன்னை முன்னேற்றல. புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, உங்களை டேட் பிக்ஸ் பண்ணி நான் முன்னேற்ற, நான் உனக்கு உதவி செய்யணும்னு மனப்பூர்வமாக நினைக்கிறேன். அந்த ஆத்மார்த்தமான தாயுள்ளம் கொண்ட தகப்பனின் எண்ணத்தை பாருங்கள் என்றுதான் நான் கூறுகிறேன். மக்களே, ஒரு முறை யோசித்து பாருங்கள். இப்படியாக அவர் பல விஷயங்களை செய்திருக்கிறார். அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து பெண்களை வந்து கடலில் கால்நிலைக்க செய்தது எவ்வளவு ஒரு எமோஷனலான மொமெண்ட் என்று நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும் மக்களே. மேலும் காலை உணவு திட்டம் நான் கூறுகிறேன், இவர்களை மட்டுமா முன்னேற்றினார்? இங்கு GKM காலனி 24/7 இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய முத்துமாரி பெண் என்று பெயர் வைத்தாலே அதுக்கு முன்னேற்றம் தான். முத்துமாரி அம்மன் கோயில் குளத்தை
சரி செய்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் நன்றாக கூறுகிறேன், அவர் யார் என்று நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நாட்டிலே மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு மனிதர். அவர் வலிமையானவர், மிக வலிமையானவர். அதற்காக நம்மை ஆளுமை வழிபாடு செய்யும்படி அவர் கேட்கவில்லை. அதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள, ஆளுமை வழிபாடு செய்யுங்க என்ன அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பால் ரத்த வேறுபாடின்றி மக்களை ஒற்றுமையுடன் ஜனநாயக சிந்தனையில் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் தெரியுமா? அதனால்தான் மக்களை நான் சொல்லுகிறேன், அவர் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று. ஆனால் இதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன், நீங்கள் திராவிட கட்டமைப்பை உடைக்க நினைக்கிறார்கள் அல்லவா பல சகோதரர்கள், அவருக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி தாய் உள்ளம் புரிந்து இவர் காப்பாற்றுபவர் அண்ணா, கலைஞர் மற்றும் பெரியார் என இவர் மூவரையும் திராவிட கயிறாக கட்டி தமிழ்நாட்டை இழுத்து தோளில் போட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். மக்களே, இப்படி எல்லாம் செய்கிறார் என்பதற்காக அவர் ரொம்ப சாஃப்டா இருப்பார் நான் நினைச்சுக்காதீங்க. ஒரு கோட்பாடு இருக்கு தெரியுமா, தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அவர்கள். அதை மறந்து விடாதீர்கள் என்று திராவிட கட்டமைப்பை உடைக்க நினைப்பவர்களுக்கு நான் இன்று கூறுகிறேன். மக்களே, பெரியார் திரைச்சிலையை கிழித்து பெண்களை சுதந்திர காற்றை சுவாசியுங்கள் என்றார். அண்ணா எழுத்தில் புரட்சி செய்தார். கலைஞர் அவர்கள் ஒரு பெண்ணை எப்படி நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்றார். இன்று இந்தியாவிற்கே எப்படி பெண் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார் என்றால் அவர்தான் நாயகன். இது ஓட்டுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, மக்களை முன்னேற்றுவதற்காக என்று கூறி பெண்களின் முன்னேற்றத்தில் முதலிடம் வகிப்பது திராவிடமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திராவிட திருநாடு என்ற முழக்கம்